வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைம் சாயங்காலம் என்ன ஆகுது சொல்லு? 6:15 6:30 மணி ஆகுது. மீராமாய் வந்து தக்காளி சட்னி பண்ணிட்டு இருக்காங்க. நானும் மீராமாய் இப்போ 6:30க்கு நாங்கள் சாப்பிட்டோம். இல்லை 7 o'clock சாப்பிட்டோம்னா அதோட நம்ம மறுநாள் காலையில் 11 மணிக்கு தான். அது பேர் என்னது? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். நாங்கள் 2 பேரும் அதான் இருக்கோம். சுகர் எடுத்துக்கிறது கிடையாது 2 பேரும். நான் வந்து எடுத்துக்கிறேன். லைட்டாக எடுத்துக்கிறேன். ஆமா, லைக் அன்வான்டடா எடுக்காம இவங்க எடுத்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுல. ஆமா, ஏன்னா வந்து லைக் நான் வந்து அந்த 8 ஹார்ஸ்ல எல்லாமே கவர் பண்ண பார்க்குறேன். ஆக்சுவலி லைக் ஃபைபர்ஸ், கார்ப்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அப்புறம் சுகர்ஸ் எல்லாமே வந்து நான் இன்க்ளூட் பண்ண பார்க்குறேன் 8 ஹார்ஸ்ல. அதனால நம்ம என்ன சாப்பிட்றோம்? நம்ம எதுவுமே சாப்பிட்றதுல வச்சுக்கோங்க. ஒரு டீ ஒரு காஃபி தான் மேக்ஸிமம். சுகர்னா எங்களுக்கு அதான் டீ காஃபி தான் எங்களுக்கு. வேறு எதுவும் சுகரும் கிடையாது. இருந்தாலும் இப்போ நான் ஒரு 5 நாளாக ஃபாஸ்டிங் இருந்துருக்கேன். நீ எத்தனை நாளாக இருக்கேன்? நான் ஒரு 3 டேஸாக இருக்கேன். கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். அது நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. வாக்கிங் போனோம், ஜாக்கிங் போனோம், அதெல்லாம் பண்ணுறது இல்லாமல் இது இருந்தாலும் ரெட்டியூஸ் ஆல்சோ நிறைய டாக்டருங்க அட்வைஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஆனால் ப்ராப்பராக இருக்கணும். 8 ஹார்ஸில் வந்து லைக் எதுவுமே சாப்பிடாம இருக்கக்கூடாது. நல்லா ஃபைபர்ஸ், கார்ப்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக பார்த்து தான் நீங்கள் வந்து லைக் இதில் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஹெல்த் உங்களுக்கு. ப்ளஸ் இதோட கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. அப்புறம் இன்னொன்று, இன்றைக்கி நம்ம மதியம் ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா? அந்த பிஸ்கட்ஸு, குக்கீஸு, கேக்ஸு, பர்த்டே கேக்கு, அதை பார்த்து நம்ம செந்தில்குமார் பிரதர் வந்து பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணியிருக்காரு. நம்மகிட்ட அவங்க ரெகுலர் கஸ்டமர். அவங்க வீட்டில் என்ன அக்கேஷன்னாலும் நம்மகிட்ட தான் ஃபஸ்ட்டு வந்து கேக் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்மகிட்ட வந்து ஒரு 1.5 kg பட்டர் ஸ்காட்ச் கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கு. அக்டோபர் 9th கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போது பர்த்டே சில பேர் பர்த்டேல வந்து ரிட்டன் கிஃப்ட் தருவாங்க. அதில் சில பேர் ப்ரௌனி கூட பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு 100 பீஸ் கிட்ட பண்ணி கொடுத்துருக்கோம். லைக் ஸ்கூலில் வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம். பிஸ்கெட்ஸும் நம்ம வந்து ஒரு 100 பீஸ் பிஸ்கெட்ஸும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் ஸ்கூலுக்கு வந்து சாக்லேட் பர்லாம் கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனில் பிஸ்கெட் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ பல்க் ஆர்டர்ஸும் நம்ம எடுக்கலாம்னா அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். கண்டிப்பாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். நீங்கள் வேறு இடத்துல கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டா தரது ஈஸியாக இருக்கும். யா ஷூர். ஆமாம், ஏன்னா இது வந்து லைக் நான் ஸ்டாக் பண்ணி எதுவுமே வைக்க மாட்டேன். என்ன எனக்கு ப்ராப்ளம்னாலும் சரி ஸ்டாக் பண்ணி வைக்க மாட்டேன். அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தான் நான் எப்போவுமே பண்ணுவேனே. நான் ஆக்சுவலி வாங்குறது ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்குவேன் நான். ஓகே. உங்களுக்கும் குக்கீஸ், ப்ரௌனிஸ் எது வேணாலும், பர்த்டே கேக் எது வேணும், ஒரு நம்பர் வரும். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள், உடனே அனுப்பி வைக்கப்படணும். சென்னையில் தான் நானே நேரில் தந்து கொடுத்துருவோம். ஓகேவா? தேங்க்யூ. இப்போ தக்காளி சட்னி பண்ணிட்டு இருக்காங்க, சாப்பிட்றதுக்கு பண்ணுங்க.